என் பேர் உமா, சிவராஜபுரத்துல இருந்து வரேன். அந்த முன்னாடி இருந்து ஜுரத்தோடு வந்தேன். இங்கே வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அந்த ஜுரத்துக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எல்லா நர்ஸுங்கெல்லாம் நல்லா வந்து பார்த்தாங்க. சிஸ்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செஞ்சாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு படுக்க வச்சு பார்த்த உடனே வயிற்றமா அப்படி பார்த்த உடனே இந்த சைடில் அமுக்கிற உடனே இவங்க வலிக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்துட்டு எனக்கு எதுனா பித்த கையில் எதுனா கல்லு சொன்னாங்களாமான்னு கேட்டாரு. ஆமாம் சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. எங்கே பார்த்தேன்னா அப்போலோவில் பார்த்துன்னு சொன்னாங்க. அப்போ என்னம்மா பண்ணாங்கன்னா மாத்திரை கொடுத்து அது சின்னதாக தான் இருந்து கரைஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஜுரம் வந்தது கூட இதனால கூட உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷனாக இருக்கலாம். சரி வயிற்றுக்கு ஒரு ஸ்கேன் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்கேன் கொடுத்து பார்த்துட்டா வீக்கமாக இருக்குது சொல்லி முதல்ல ஜுரம் சரியாகட்டா அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறதா என்னன்னு பார்க்கலான்ட்டு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் மெசேஜ். அப்புறம் இப்போ ஜுரம் வந்து இது 5ஆவது நாள் இன்னைக்கு. நேற்று வரைக்கும் அந்த ஜுரம் போய் போய் வந்துட்டு இருந்தது. நேற்று நைட்ல இருந்து இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஜுரம் இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே நல்லா இருக்கு. ஜுரம் இல்லை நேற்றுல இருந்து இங்க என்ன ஜுரம் இருக்குன்னு சொன்னாங்க. முதல்ல சொன்னது டெங்கு காய்ச்சல் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து டைஃபாய்டா இருக்கு லேசா. டெங்கு காய்ச்சல் வந்து 103 இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ரிசல்ட் பார்த்துட்டு நீங்க பெட்ல தங்குங்க ஒரு 3 நாளாவது இருக்கணும் அப்பதான் அது க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு சார். அதுக்கப்புறம் இன்னொரு ரிசல்ட் பார்த்த உடனே டைஃபாய்டா இருக்குமா, எலி ஜுரமா இருக்கு. அப்புறம் இந்த அம்மாவுக்கு ஏதோ உங்க வீட்டான கொசுங்களாம் நிறைய ஆமா சார் நிறைய கொசு இருக்கு அந்த அம்மா சொன்னாங்க. அப்புறம் அதுல இருந்து உங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ ஜுரம் இல்லை இல்லை நேற்று நைட்ல வந்தம்மா புது ஜுரம் இல்லை. நேற்றுல இருந்து இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஜுரம் இல்லை. பரவாயில்ல நல்லா பார்த்துருக்காங்க. சிஸ்டர்லாம் நல்லா பண்ணி பார்த்துக்கோங்க. டைம் போட்டா வந்து பார்க்கலாம். நம்ம ஸ்கூல்ல 2 பேர் இல்லை போடுறாங்க டைமுக்கு போடுறாங்க. அந்த டைம் கரெக்டா வருதுங்க பசங்க வந்து அது என்ன பண்றோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அது இறங்கணும்னா டாக்டர் என்ன 8 நிமிஷம் பார்த்து அது போகணும்னு சொல்லி அதை எழுதிப்பாங்க. அதுக்காக நம்ம பசங்க பரவாயில்ல சிஸ்டர்னு பரவாயில்ல நல்லா பண்ணலாம்.